ஒரு வழியா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க வந்து கப்பை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த ஐபிஎல் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம் நம்மளுடைய என்ன சொல்றது மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. நம்ம ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா. இதுக்கு ஹர்திக் பாண்டியாவா வந்து குஜராத்லேருந்து இங்கே தூக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. குஜராத்தும் கடைசியில வெளியே போயிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸும் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ குஜராத்தை பத்தி சொல்லணும்னா அதுவுமே ஒரு நல்ல ஒரு டீமா இருந்தது சுபம் கில்லோட ஒரு என்ன சொல்றது கேப்டன்ஷிப்ல. பட் ஸ்டில் அவங்களால வந்து வர முடியல. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு டீமாவே மும்பை இந்தியன்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா ரோஹித் சர்மா, நம்மளுடைய T20 ஸ்பெஷலிஸ்ட் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் திலக் வர்மா, அவரும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. இஷான் கிஷானும் என்ன சொல்றது ஒரு அதிரடியான ஆட்டம்னு சொல்லி நல்ல ஒரு டீமா இருந்தது. அப்புறம் நம்மளுடைய பும்ரா ரொம்ப வந்து என்ன சொல்றது இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு பவுலிங் டஃப்பா இருந்ததுன்னா நம்ம பும்ரா தான். ஸோ நல்ல அந்த ஒரு யாக்கர்ஸ் எல்லாமே. பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கொஞ்சம் லாசஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அத வந்து என்ன சொல்றது அந்த வெற்றி வந்து தொடரலை. அதனால கடைசியில் பிளே ஆஃப்ல கூட அவங்களால வந்து குவாலிஃபை ஆகாம இருக்கிறதுலே லாஸ்ட் டீமா வந்து வெளியே போனாங்க. சேம் குஜராத் அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு வெற்றிகள் அவங்களால இது பண்ண முடியல. இதுல மெயினா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான். அவங்க வந்து ஏகப்பட்ட தோல்விகள் ஸ்டார்டிங்ல, பட் கடைசியா கண்டினியூஸ் விக்டரியில வந்து ஒரு பிளே ஆஃப்குள்ள வந்தாங்க. ஒரு என்ன சொல்றது ஒரு லாஸ்ட் மினிட் அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்களும் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அந்த மேட்ச் ஆக்சுவலி. பட் பிளே ஆஃப்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அவங்க வந்து தோத்து போனாங்க. ஸோ அதுல நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து மேக்ஸ்வெல்லுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப வந்து மோசமா இருந்தது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் மேக்ஸ்வெல், அஸ் வெல் அஸ் ஆல்ரவுண்டர், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே. பட் பேட்டிங்ல அவரால் பண்ண முடியல. ஈவன் லாஸ்ட் அந்த அவங்க ராஜஸ்தானோட தோத்த மேட்ச் கூட இவர் மேக்ஸ்வெல் நின்று கொஞ்சம் அடிச்சிருந்தாரு, ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தானா அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் அது தேவையில்லாம வந்து தோத்து போச்சு. அதுக்கப்புறம் சொன்னோம்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம சஞ்சு சாம்சன் அவரோட ஒரு கேப்டன்ஷிப்ல அவரும் ஒரு தோனி மாதிரி ஒரு நல்ல கேப்டனா வந்து லீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாரு. பட் அவங்க வந்து அன்பார்ச்சுனேட்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல கடைசியா வந்து தோத்து போனாங்க. அதுலயுமே என்ன சொல்றது சஞ்சு சாம்சனோட ஒரு விக்கெட் கீப்பிங் நல்லா இருந்தது, அவரோட பேட்டிங்கும் நல்லா இருந்தது. அதையும் தாண்டி அவரோட ஒரு கேப்டன்ஷிப். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம என்ன சொல்லலாம், நாளைக்கு ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஆட்கள் போனாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஆட்களும் இருக்காங்க டீமை லீட் பண்றதுக்குங்கிறது இருக்கு. ஒரு விக்கெட் கீப்பரா, ஒரு பேட்ஸ்மேனா, அவர் ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டனா வந்து ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெல்லி டேர் டெவில்ஸ், அதுல வந்து நம்மளுடைய ரிஷப் பண்ட் நல்ல ஃபார்முக்கு வந்தாரு. ஸோ ஒரு பெரிய இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்திருக்காரு. ஸோ T20 வேர்ல்டு கப்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடுடைய ஒரு பேட்டிங் தான் பயங்கரமா இருந்தது. நம்மளுடைய அபிஷேக் சர்மா அஸ் வெல் அஸ் டிராவிஸ் ஹெட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப இதா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 200+ டார்கெட் இல்லை 250, 270 ஈஸியா அவங்க வந்து அடிச்சாங்க. அதே மாதிரி சேஸ் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி தான் வந்து பவுலிங்ல வந்து இது பண்ணும்போது நம்ம அஸ்வின் சொல்லியிருந்தாரு, ஐயோ பவுலரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்போது இந்த மாதிரி கரெக்ட் தான். ரொம்ப வந்து என்ன சொல்ற ஒரு T20ங்கிறதுல வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 150ங்கிறது ஒரு ஆவரேஜ் டார்கெட். ஒரு 170, 180 வந்தாலே நல்ல டார்கெட்னு வச்சுக்கலாம். ரொம்ப மோசமான டார்கெட்னா ஒரு 120, 110 லோ ஸ்கோரிங் கேமுங்கலாம். ஒரு 250, 270 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அடிச்சா சொல்ல மாதிரி பவுலர்ஸ்க்கு ஒண்ணுமே இருக்காது. அது கண்டிப்பா அஸ்வினோட பாயிண்ட் வந்து கரெக்டு தான். ஸோ அது மாதிரி இருந்தது. பட் அவங்க வந்து என்ன சொல்ற பட் முன்னாடியே நம்ம என்ன யூகிச்சோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேன் தான். அவங்க விக்கெட் போச்சு அப்படின்னாலே டெஃபினட்டா அவங்க 200க்குள்ள சுருண்டுருவாங்க அப்படிங்கிறத மாதிரி தான் இருந்தது. ஸோ கடைசியா அவங்க விளையாடின மேட்சஸும் அதுதான் ஆச்சு. ஓப்பனிங் பேட்டிங் அவங்களால வந்து பெருசா இது பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 200க்குள்ள அவங்க வந்து செமிஃபைனல் மேட்ச்லயும் இதாச்சு. ஃபைனல்ல நேற்று பார்த்தோம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வந்து போயிட்டாங்க. கடைசியா வந்து என்ன சொல்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ நம்ம வெங்கடேஷ் ஐயர் அப்புறம் சுனில் நாராயண் எல்லாமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்தது. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா அந்த ஒரு ஹைட் லெஃப்ட் ஹேண்டிங் பேட்ஸ்மேன். ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ். ஸோ இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஆட்கள்லாம் ஃபியூச்சர்ல அவங்க இந்தியாவுக்காக விளையாடணும். ஸோ அவங்க மூலமா இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசையா இருக்கு. ஸோ மெயினா யார் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்க இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய விராட் கோலி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸா அவரோட இருந்திருக்கு. ஈவன் தோ ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து அவங்க வந்து கப்பா அடிக்கல அப்படின்னாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ்
நல்லாவே இருந்திருக்கு. அவருடைய ஒரு பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், இல்ல அக்ரெசிவ்னஸா இருக்கட்டும், எல்லாமே. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஹித் சர்மா நடுவில் கொஞ்சம் அவருக்கு ஃபார்ம் போன மாதிரி இருந்தது. பட் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் 1 or 2 மேட்சஸ்ல நல்லா அடிச்சாரு. ஸோ T20 அடுத்தது நம்ம விளையாட போறோம் June 5th. ஸோ ஜூன் மாசம் இந்த T20 விளையாடுறதுக்கு ரோஹித் சர்மாவோட ஃபார்மோட ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளுடைய யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஈவன் லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்த மேட்ச் கூட அவரு நல்லா அடிச்சிருந்தாரு. ஒரு 40 ரன், ஆல்மோஸ்ட் 20-25 பால்ல நல்ல ஒரு அட்டாக்கிங்கா இருந்தாரு. ஸோ ஜெய்ஸ்வாலுடைய பேட்டிங் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய இதுவுமே வந்து நம்ம T20 வேர்ல்டு கப்ல இதா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கெய்க்வாட், சிவம் டியூபே 2 பேருமே வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலயும் சிவம் டியூபேக்கு 6 டியூபே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேர் வந்து மாறிடுச்சு. அது அகைன் அதுதான், அந்த ஹைட் வந்து அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். நம்ம ஒரு கிறிஸ் கெயில் பாத்தீங்க அப்படின்னா நின்ன இடத்துல இருந்து 6 அடிப்பாரு, ஒரு ஸ்பின்னா இருக்கட்டும், இல்ல ஒரு பேஸ் பவுலிங்கா இருக்கட்டும். அது என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹைட்டு தான். அப்ப அந்த ஹைட் அவங்களுக்கு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அவங்க அடிக்கும் போது அந்த பால் வந்து நல்லாவே வந்து போகும். ஸோ அது மாதிரி அவங்களுடைய ஒரு இதுவுமே வந்து நல்லா இருந்தது இந்த ஒரு ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் நம்மளுடைய T20 ஸ்பெஷலிஸ்ட், T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ், அவருடைய வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஈவன் மும்பை இந்தியன்ஸ் நிறைய மேட்சஸ் தோத்தாலும் அவரு கிடைச்ச சான்சஸ்ல நிறைய மேட்சஸ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒன்னு 2 சில மேட்சஸ்ல இதாச்சு. அதே தான், எல்லாரும் எல்லா மேட்ச்லயும் அடிக்க முடியாது. இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 250 ரன் 270 ரன் அடிச்ச ஆட்கள் கடைசியில பார்த்தா 100 சில இதுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதனால சொல்ல முடியாது. பட் அவங்க எஃபிஷியன்டா இருக்காங்களா, கன்சிஸ்டன்டா இருக்காங்களா, நல்லா பண்றாங்களா அப்படிங்கிறது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு T20 மேட்ச் இந்தியாவுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ்னு சொல்லி ஒரு 4 பேட்டிங் லைன் அப் நம்ம பார்த்தோம்னா இந்த 4ல 2 பேர் நின்று ஒரு 50 ரன் அடிச்சாலே ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பின்னாடி இருக்கிறவங்க நமக்கு சிவம் டுபேயோ இல்ல வேற யாரு விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சமோ இல்ல நம்ம ரிஷப் பண்டோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கொடுத்தாலே ஒரு இதாயிரும். அந்த மாதிரிதான். ஸோ நல்ல ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பும்ரா தான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங். அதுல அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதை தாண்டி நம்மளோட ஆவேஷ் கான், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்பின் பவுலிங் சஹால், அவங்க எல்லாமே வந்து நல்லா போட்டிருந்தாங்க. நம்ம சஹால், அதுக்கப்புறம் நம்ம குல்தீப் யாதவ், இவங்க எல்லாமும் நமக்கு அடுத்தது T20 வேர்ல்டு கப்லயும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பவுலிங் ஒரு அட்டாக்கிங்கா இருக்கும். ஓரளவுக்கு ரன்னை கண்ட்ரோல் பண்ணும். தேவையான இடத்துல நமக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஓவராலா அந்த ஐபிஎல்ல பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ரொம்ப பேட்டிங்க்கு சாதகமா இருந்ததுங்கிற மாதிரி இருந்து ஒரு சில பிரான்ச்சஸ் அந்த ஒரு சில மேட்சஸ் அந்த 250 அந்த மாதிரி எல்லாம் வந்து போகும்போது. பட் அதுக்கப்புறமா உள்ள இது எல்லாமே கொஞ்சம் நார்மலா போச்சு. பட் என்ன சொல்றது, ஃபைனல் தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு பொதுவா இந்த ஃபைனல் அப்படின்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பா போகுங்கிற மாதிரி எதிர்பார்த்தது. பட் இந்த வாட்டி ரொம்ப ஒரு லோ ஸ்கோரிங் டார்கெட்டுங்கிறதுனால அது ரொம்ப வந்து இதா போச்சு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்றது, T20 வேர்ல்டு கப்பு. ஸோ நம்ம டீம் ஆக்சுவலி வந்து 25th வந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்றது 25th, அப்போ இன்னைக்கு 25th தாண்டிட்டோம். சாரி, இன்னைக்கு ஆக்சுவலி 27th. ஸோ நம்ம டீம் ஆல்ரெடி வந்து கிளம்பியாச்சு. ஸோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். நம்ம நல்ல ஒரு பேட்டிங் லைனப், நல்ல ஒரு பவுலிங் லைனப். அதே மாதிரி என்ன சொல்றது, நம்மளுடைய வந்து கேப்டன் ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல்ல இவங்க வந்து பிரிஞ்சிருந்து ஒரு மாதிரி செயல்பாடு பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஸோ இவங்க ஒன்னா இருக்கும்போது இன்னும் ஒரு பெட்டரா பண்ணுவாங்க. இந்த வாட்டி கப்பு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவும் கடந்து போகும், எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். குட் பை.